நம்ம யூஸ் பண்ற மாடர்ன் கார்ஸ்லாம் டிபிஎம்எஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வருது. இந்த டிபிஎம்எஸ் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி 4 டயர்ஸ்லயும் எவ்வளவு பிரஷர் இருக்குங்கிறத சென்ஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஏதாவது ஒரு டயர்ல பிரஷர் கம்மியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி yellow கலர்லயோ ரெட் கலர்லயோ காமிக்கும். 4 டயர்ஸ்லயும் எவ்வளவு பிரஷர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி டயர் பிரஷர் சென்சர்ஸ் இருக்கும். இப்படி 4 டயர்ஸ்ல இருக்கிற பிரஷர் வேல்யூஸை நம்ம இந்த மாதிரி டைரக்டா பாக்குறதுனால இந்த ஃபீச்சருக்கு பேரு டைரக்ட் டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்ட் டிபிஎம்எஸ் ஒன்னு இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் டிபிஎம்எஸ் ஒன்னு இருக்கணும்ல. இன்டைரக்ட் டிபிஎம்எஸ் ஒர்க் ஆகிறதுக்கு இந்த மாதிரி டயர் பிரஷர் சென்சர்ஸ்லாம் தேவையே இல்லை. டைரக்ட் டிபிஎம்எஸ் மாதிரி இன்டைரக்ட் டிபிஎம்எஸ்ல டயர் பிரஷர் சென்சர்ஸ் இல்லாததுனால டயர்ல பிரஷர் கம்மியா இருக்குன்னு மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர எவ்வளவு கம்மியா இருக்கு எவ்வளவு பிரஷர்ல இருக்குங்கிறத இந்த மாதிரி காமிக்க முடியாது. டயர்ல பிரஷர் கம்மியா இருக்குன்னு சொல்றதுக்கு வீல் ஸ்பீட் சென்சர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி வீல் ஸ்பீட் சென்சரை யூஸ் பண்ணி டயர் பிரஷர் கம்மியா இருக்குன்னு சொல்ல முடியும்? இப்போ ஒரு டயர்ல ப்ராப்பரான பிரஷர் இருந்துச்சுன்னா அந்த ரேடியஸ் இந்த மாதிரி இருக்கும். இதுவே அந்த டயர்ல ஒரு பஞ்சரோ இல்ல பிரஷர் கம்மியாவோ இருந்துச்சுன்னா அந்த ரேடியஸ் இந்த மாதிரி குறைஞ்சிரும். மற்ற 3 டயர்ஸை விட இந்த டயரோட ரேடியஸ் கம்மியா இருக்கிறனால மற்ற 3 டயர் சுத்துற ஸ்பீடுக்கு காம்பன்சேட் பண்றதுக்கு இந்த டயர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பீட்ல சுத்தும். மற்ற டயர்ஸை விட இந்த டயர் மட்டும் கொஞ்சம் ஸ்பீட் எக்ஸ்ட்ராவா சுத்துதுங்கிறத வீல் ஸ்பீட் சென்சர் சென்ஸ் பண்ணி அப்ப இந்த டயர்ல பிரஷர் கம்மியா இருக்குங்கிறத போய் போட்டு கொடுத்துரும். This is when you will see this light on your dashboard. So இந்த லைட் எரிஞ்சதுன்னா 4 டயர்ஸ்ல எந்த டயர்ல பிரஷர் கம்மியா இருக்குங்கிறத நம்ம தான் இறங்கி போய் பார்த்து கண்டுபிடிக்கணும். டைரக்ட் டிபிஎம்எஸ் மாதிரி பிரஷர் வேல்யூஸை நம்மளால பார்க்க முடியாது.